வணக்கம் மக்களே, வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போலாம். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய கோயில் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் நடந்து வந்தன. அதற்காக நிறைய கற்கள் கொண்டு வரப்பட்டன. அதில் ஒரு சிறிய சிதைந்த கல் இருந்தது. அதை வேலைக்காரர்கள் ஓரமாக தள்ளி வைத்தார்கள். இந்த கல்லால் நமக்கு பயனில்லை என்று சொன்னார்கள். இதை கேட்ட மற்ற கற்களோ அந்த சிறிய கல்லை பார்த்து சிரித்தன. நீ ஒரு வேலைக்கு கூட பயனில்லாதவன், உனக்கு மதிப்பே இல்லை என்று சொன்னார்கள். இதை கேட்ட அந்த சிறிய கல் மிகவும் கவலைப்பட்டது. நம்மால் ஒரு பயனும் இல்லையா என்று எண்ணி அழுதது. இப்படியே நாட்கள் சென்றது. கோவில் கட்டுமான பணிகளும் முடிந்தது. மக்கள் கோவிலுக்கு வர ஆரம்பித்தார்கள். பூஜைகளும் நடக்க ஆரம்பித்தது. அப்போது அந்த சிறிய கல் கடவுளை பார்த்து, ஏன் என்னை படைத்தாய் கடவுளே, என்னால் யாருக்கும் பயனில்லையே என்று சொல்லி அழுதது. இந்த சிறிய கல்லின் அழுகை கடவுளின் செவியில் கேட்டதோ என்னமோ. மறுநாள் கோவிலில் தேங்காய் உடைக்கும் கல் சுக்கு நூறாக உடைந்திருந்தது. அர்ச்சகர் அதை பார்த்து, என்ன இது, தேங்காய் உடைக்கும் கல் நொறுங்கி இருக்கிறதே, மக்கள் வர ஆரம்பித்து விட்டார்களே, இப்போது என்ன செய்வது என்று யோசித்தார். அர்ச்சகர் வெளியே வந்து இந்த சிறிய கல்லை எடுத்து சென்றார். இப்போது அந்த சிறிய கல் கடவுள் பக்கத்திலேயே வைக்கப்பட்டது. அந்த கல்லில் தேங்காயை உடைத்து கடவுளுக்கு படைத்தார் அர்ச்சகர். இந்த சிறிய கல்லிற்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. நான் பயனில்லாதவன் இல்லை, நானும் பயனுள்ளவன்தான் என்று எண்ணி மகிழ்ந்தது. கடவுளுக்கு நன்றி சொன்னது. மக்களே, பயனில்லாத வாழ்க்கை என்ற ஒன்று இல்லவே இல்லை. கடவுள் அனைவரையும் ஒரு காரணத்திற்காகத்தான் படைத்துள்ளார். உனக்கான காலம் வரும்போது உன்னுடைய பயன் தெரியும். அதுவரை காத்திருங்கள். மக்களே, இந்த கதையில் இருந்து நீங்கள் என்ன புரிந்தீர்கள் என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.